Hi students, நம்ம இந்த வீடியோல NMMS எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க 2AB plus AB1 is equal to B18. இதுல A வேல்யூ என்ன B வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஸோ வந்து 2ABயும் AB1 ஆட் பண்ண இது வேணும்னு கேட்டிருக்காங்களா. ஸோ 1 கூட என்ன நம்பர் ஆட் பண்றது மூலமா 8 வரும். அதுதான் உங்களோட கொஸ்டின். என்ன இது வெறும் அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 7 போடும்போது 7 plus 1 8 கிடைச்சிருக்கும். இப்போ பியோட வேல்யூ 7 இருக்கலாம். ஸோ பியோட வேல்யூ 7 அப்படின்றத இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 7 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து 1 வேணும் ஆன்சரில். இப்போ 7 கூட என்ன ஆட் பண்ணால் 1 வரும்னா இப்போ 7 கூட ஒரு 4 ஆட் பண்ணும்போது அது 11 ஆகிட்டு அந்த இடத்துல 1 கிடைக்கும். இப்போ வந்து ஏயோட பிளேஸில் 4 இருந்திருக்கணும். 4 + 7 11. அப்போ இங்கே பேலன்ஸ் 1 கேரி ஓவர் பண்ணிப்பாங்க. இங்கே ஏயோட பிளேஸில் திருப்பி நம்ம 4ன்னு போடும்போது இங்கே நம்மளோட பியோட வேல்யூவான 7 சரியாக கிடைக்குது. அப்போ நம்மளோட மிஸ்ஸிங் நம்பரான பியோட வேல்யூ டெஃபினட்டாக 7 தான். ஏயோட வேல்யூ வந்து 4 தான். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஏ வேல்யூ 4, பி வேல்யூ 7. அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். PEN32 அப்படின்னா சாக் வந்து 13 கோடாக இருந்ததுன்னா டெஸ்க் வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த ஆல்ஃபபெட்ஸும் இதோட நம்பரும் அதோட உங்களோட ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ P அப்படின்ற ஆல்ஃபபெட் வந்து 16th லெட்டராக இருக்குது. E வந்து நம்மளோட 5th லெட்டர். அதே மாதிரி N பார்க்கும்போது நம்மளோட 14th லெட்டர். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 35 கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 32ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக 35லேருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணி 32 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போது சாக்குன்னு இருக்குது. இப்போ சாக்கோட லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். C அப்படின்றது வந்து நம்மளோட ஆல்ஃபபெட்டிக்கில் 3rd லெட்டர். ஹெச்ன்றது வந்து நம்மளோட 8th லெட்டர். A ஃபர்ஸ்ட் லெட்டர். L வந்து 12th லெட்டர். அதே மாதிரி K வந்து 11th லெட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 35 கிடைக்குது. இதில் ஆன்சர் என்ன எழுதியிருக்காங்கன்னா 13 எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னா இப்போ சாக்குன்ற லெட்டரில் 1 2 3 4 5 இருக்குது. அதனால் 5 மைனஸ் பண்ணி அவங்க 30 அப்படின்றத கோடாக கொடுத்துருக்காங்க. இதில் பெண்ணில் 3 லெட்டர் இருந்ததுனால 3 மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இதில் 5 லெட்டர் இருந்ததுனால 5 மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ அதே ரூல் தான் டெஸ்க்ன்ற வேர்டுக்கும் வந்திருக்கும். இப்போ டியோட ஆல்ஃபபெட்டோட நம்பர் வந்து 4, இயோட நம்பர் 5, எஸ்ஸோட நம்பர் 19, கேயோட நம்பர் வந்து 11 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 10 20 30 35 39 கிடைக்குது. ஸோ 39லேருந்து இதில் 4 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால 4 மைனஸ் பண்ணியிருக்கணும். 4 மைனஸ் பண்ணால் 35 கிடைக்கும். 35 தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்தும் ஒரு கோடிங் கொஸ்டின் தான். எக்ஸாமினேஷனுக்கு இந்த நம்பர் இருந்ததுன்னா டைமுக்கு எந்த நம்பர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து கோடிங்கனாலே ஆல்ஃபபெட்டுக்கு நம்பர் போட்டு அந்த நம்பர் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்ற வேர்டில் இருந்தே தான் இந்த டைம்ன்ற வேர்டு வந்திருக்கு பாருங்க. ஏன்னா Tயும் இங்கே இருக்குது, ஐயும் இங்கே இருக்குது, எம்மும் இங்கே இருக்குது, ஈயும் இங்கே இருக்குது. அப்போ இந்த டைம்ன்ற லெட்டரோட நம்பர் இந்த வேர்டில் இருந்தே தான் அவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இதில் கடைசி லெட்டர் வந்து இ, இதில் முதல் லெட்டர் இ இருக்கா. ஈயோட நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஈக்கு 2 தான் வந்திருக்கும். அப்போ 2ல் தான் என்னோட ஆன்சர் முடியும். அப்போ 2ல் ஆன்சர் முடியும்னா ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும், இல்லைனா உங்களோட செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது ரெண்டு தான் 2ல் முடிஞ்சிருக்கு. முதல் லெட்டர் வந்து டி. இங்கே வந்து டீன்றது பாருங்கள், பின்னாடி இருந்த 4வது லெட்டர் தான் டி. அப்போ பின்னாடி இருந்த 4வது நம்பர் 5. அப்போ முதல் நம்பர் 5 வரும். ரெண்டுத்துலையுமே 5 தான் இருக்குது. அடுத்து டைமில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஐ வேணும். ஐயோட நம்பர் பார்க்கலாம். ஐன்றது பின்னாடி இருந்த 3வது தான் ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்த 3வது வந்து இங்கே 1 இருக்குது. அப்போ கண்டிப்பாக செகண்ட் நம்பர் 1 தான் வந்திருக்கணும். அதனால் இது 1 தான். அதே மாதிரி எம்ன்றது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது 4வது லெட்டர். அப்போ இங்கே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது 4வது நம்பர் வந்து 8. அப்போ எம்முக்கு வந்து 8 தான். அப்போ வந்து 5182 அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட சரியான ஆப்ஷன். இது நம்பர் ஆஃப் த பேரலோகிராம் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதோட ப்ரொசீஜர் சொல்கிறேன், நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இது மொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு பேரலோகிராம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க குட்டி குட்டியாக 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இந்த 8ல் இந்த ஃபஸ்ட்டு 4ம் ஒரு பாக்ஸு, கீழே இருக்க 4 ஒரு பாக்ஸ். அப்புறம் இவங்க 2 பேரும் இவங்க 2 இந்த 2 இப்படி பாக்ஸ் பார்க்க முடியும். அப்புறம் 2 2 ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேர் அடுத்த 2 அடுத்த 2ன்னு பார்க்கலாம். அதேமாதிரி 3 பாக்ஸாக வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 30 பேரலோகிராம்ஸ் இது உள்ளே இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணி கரெக்டாக வந்துதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெக்வயர்ட் டு மேக் த ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை வரைகிறதுக்கு எத்தனை லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் அவங்க வரைஞ்சே பார்த்துடலாம். முதல்ல உள்ளே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 2 3 4 இதில் வந்து 4 போட்டிருக்கோம். அடுத்து மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ 5 6 7 8 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அடுத்து வெளியே இப்படி இருக்குது. 8க்கு அப்புறம் இது வந்து 9th லைன்,
10, 11, 12. நடுவில் இங்கே வந்து இப்படி ஒரு லைன் போயிருக்கு. இது வந்து 13வது லைன். ஸோ 13 லைன்ஸ் இருந்தால் இந்த டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த லைன் இங்கே வரைக்கும் இருக்குது. 13th லைன், இது ஒரே லைன் தான். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே லைன் தான் இது. ஸோ 13 லைன்ஸ் இருந்தால் இந்த டயக்ராமை வரைஞ்சிடலாம். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இந்த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. கன்சல்டேஷன், இல்னஸ், டாக்டர், ட்ரீட்மெண்ட், ரெக்கவரி அப்படின்னு இருக்கு. ஸோ இது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இல்னஸ், உடம்பு சரியில்லைன்னா தான் நம்ம நெக்ஸ்ட்டு போய் டாக்டரை பார்ப்போம். ஆக்சுவலாக டாக்டரை பார்க்குறதுக்கு பேர் கன்சல்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இல்னஸ், அதுக்கப்புறம் டாக்டர், அதுக்கப்புறம் உங்களை கன்சல்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அதுக்கப்புறமா நம்ம அதுலேருந்து ரெக்கவரி ஆகிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வர வேண்டியது வந்து பி, அதாவது இல்னஸ். அடுத்து வந்து டாக்டரை மீட் பண்ணுறது, அப்புறம் அவர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிறது. இதுதான் சரியான ஆப்ஷன். இது உங்களோட முதல் ஆப்ஷன்லேயே சரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். ஸோ இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதும்போது எது ஃபஸ்ட்டு செகண்ட் வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. முதல் லெட்டரும் ரெண்டாவது லெட்டரும் எல்லாத்துலேயுமே ஜின்னு இருக்குது. அதை வச்சு யார் ஃபஸ்ட்டு வருவான்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. மூணாவது லெட்டர் பாருங்கள், என், இங்கே எஸ் இருக்குது, இங்கே திருப்பி என் இருக்குது. ஸோ என்னும் எஸ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபபெட்டிக்கலாக நமக்கு என்னு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ கண்டிப்பாக இந்த எஸ் வராது. அப்போ இந்த 3 பேர் இருந்தால் வச்சு தான் நம்ம முதல்ல எழுத ஆரம்பிக்கணும். ஸோ தேர்ட் லெட்டர் இவங்க 3 பேருக்கும் என் இருக்குது. அப்போ ஃபோர்த் லெட்டருக்கு போகலாம். ஸோ ஃபோர்த் லெட்டரில் ஃபஸ்ட்டு இங்கே இ இருக்குது, இங்கே டி, இங்கே யூ அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இ தான் வரும். அப்போ ஜென்ரல் தான் ஃபஸ்ட்டு வர வேண்டிய லெட்டர். அதுக்கப்புறம் ஃபோர்த் லெட்டரில் இங்கே டி இருக்குது, இங்கே யூ இருக்குது. ஸோ டி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ டி யூஸ் பண்ணியிருக்க ஜென்டல் தான் நம்மளோட செகண்ட் வேர்ட். அடுத்து யூ வரும். ஸோ உங்களோட இது கடைசியாக தான் இந்த கெஸ்டர் சி வரும். ஸோ ஏபிடிசி அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன், உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த லெட்டர் ஆஃப் த வேர்ட் articulates can be used as many as one want to use, when which of the following 4 words cannot be formed. இதிலேருந்து எத்தனை தடவை வேணாலும் எந்த லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணி நிறைய லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எழுதுனாங்க. அப்போ இதுலேருந்து எந்த வேர்ட் வந்து இங்கேருந்து ஃபார்ம் ஆகலைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஆர்டிக்கலில் இருக்க ARTICLE எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ARTICLE அந்த எல்லா லெட்டரும் இருக்குது. எலக்ட்ரிக்கில் இருக்கிற எல்லா லெட்டரும் கூட இங்கே இருக்குது பாருங்கள். ELE யூஸ் பண்ண வேர்ட்ஸே திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சி இருக்குது, TRIC எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ லேட்டரில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. LATER இருக்குது பாருங்கள். இப்போ கோர்ட்டில் சி வேணும், சி இருக்குது. ஓ வேணும், ஆனால் ஓன்ற லெட்டர் வந்து இதுக்குள்ளே கிடையாது, ஓவே இல்லை பாருங்கள் இதில். ஆனால் இதில் ஓ யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ இந்த கோர்ட் அப்படின்ற வேர்டு இதுலேருந்து ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதனால் ஃபோர்த்து தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ரீட் த க்ளூஸ் கேர்ஃபுல்லி. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐஎம் a 4 digit நம்பர். நீங்கள் வந்து ஒரு 4 digit நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 4 ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஹிண்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த நம்பரை எழுத போகிறோம். ஸோ 4 digit நம்பர். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் ஐஎம் a 4 digit நம்பர். 4th digit இஸ் ஆட் நம்பர் அண்ட் இஸ் லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர இந்த 4வது டிஜிட் வந்து ஒரு ஆட் நம்பராக இருக்கணும், 3 விட கம்மியாக இருக்கணும். 3 விட கம்மியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆட் நம்பர் 1 மட்டும் தான், அதாவது ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. அடுத்து ஃபஸ்ட்டு டிஜிட் இஸ் 5 more than the 4th digit. இந்த முதல்ல வர டிஜிட் வந்து 5 more than the 4th digit. இது கூட 5 ஆட் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கூட ஒரு 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 6 கிடைக்கும். ஸோ 1 + 5 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் டிஜிட் இஸ் ஈவன் ப்ரைம் நம்பர். இந்த செகண்ட் டிஜிட் வந்து ஒரு ஈவன் நம்பராகவும் இருக்கணும், அது ஒரு ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும்னா 2 மட்டும் தான் ஈவனில் இருக்க ஒரே ஒரு ப்ரைம் நம்பர். அடுத்து சம் ஆஃப் த 3 டிஜிட்ஸ், சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 digit இஸ் ஈக்குவல் டு 12. இந்த ஃபஸ்ட்டு 3 digit ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ் பண்ணும்போது 12 கிடைக்கணும். அப்போ 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்குது. 8 கூட என்ன ஆட் பண்ணால் 12 வரும்னா 4 ஆட் பண்ணால் தான் 12 வரும். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக 4 தான் இருந்திருக்கணும். ஸோ 6 2 4 1 அப்படின்றது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ சி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். வீடியோ கொஸ்டின் பாருங்கள். ஒரு கோட் லாங்குவேஜில் 1729 அப்படின்னா ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரியஸ். 4367 men have many problems. அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துட்டு some men are happy. அடுத்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு some have serious அலைன்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் சீரியஸ் மென் அப்படின்றதோட குறியீடுக்கான நம்பர், சரியான நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிள் இதை கண்டுபிடிக்கிறது. எப்படி யோசிக்கணும்னா, சீரியஸுக்கும் மென்னுக்கும் உள்ள நம்பர் தானே வேணும். அப்போ சீரியஸ் அப்படின்ற வார்த்தை எந்தெந்த சென்டென்ஸில் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். சீரியஸ்ன்றது
இந்த முதல்ல யூஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இந்த கடைசியில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்லேயே லாஸ்ட்லேயே தான் இந்த சீரியஸ் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா? அப்போது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற காமன் நம்பர் என்னன்னு பார்த்தாலே போதும். இவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரே ஒரு வேர்டு சீரியஸ் மட்டும் தான். மற்ற எல்லா வேர்ட்ஸும் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் 1729 இருக்குது, இதில் 8069 இருக்குது. அப்போ இந்த 2 பேர்கிட்டே காமனாக இருக்க ஒரு நம்பர் வந்து 9, இங்கேயும் அதே 9 இருக்குது. அப்போ சீரியஸ் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக 9 தான். ஸோ அடுத்து வந்து மென்னோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா மென் எங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மென் ஹேவ் மெனி ப்ராப்ளம், சம் மென் ஆர் ஹாப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கிற வேர்டுன்னு பார்க்கும்போது வந்து மென் தான். இங்கேயும் மென் இருக்குது, இங்கேயும் மென் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கேயும் 3 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 3 கொடுத்துருக்காங்க, வேறு எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை பாருங்கள். அப்போ மென்னோட நம்பர் வந்து டெஃபினட்டாக 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 93ன்றதான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், கோடிங்லேருந்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ காவேரி அப்படின்றது இப்படி எழுதுகிறோம், தேங்க்ஸ்ன்றது இப்படி எழுதுனா, ஸ்பைடர்ன்றது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த காவேரி அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, இதில் இந்த ஃபஸ்ட்டும் தேர்டோட பிளேஸை வந்து ஆக்சுவலாக மாற்றி எழுதியிருக்காங்க இங்கே. அதாவது வியை இங்கே போட்டுட்டு கே இங்கே போட்டிருக்காங்க. இந்த செகண்ட் லெட்டருக்கு மட்டும் அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க, பின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த 3 லெட்டருக்கும் அதே மாதிரி ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நடுவில் வர்ற நம்பரை வந்து அடுத்த லெட்டர் எழுதிட்டு இவங்க 2 பேரையும் பிளேஸ் மாற்றிருக்காங்க. அதாவது இங்கே ஐ போட்டு இங்கே இ போட்டு ஆரோட அடுத்த ஆல்ஃபபெட் வந்து எஸ்ல தான் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே சரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே ரூல் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம யோசிச்சது கரெக்டு. இப்போ தேங்க்ஸ் அப்படின்ற வேர்ட் இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக 6 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த முதல் 3 பேரும் ஒரு பேட்ச், இவங்க 3 பேரும் ஒரு பேட்ச்னு எடுத்துகிட்டு முதலுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஆல்ஃபபெட்டை மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ ஏ போடணும், இங்கே டி போடணும். ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர், ஹெச்சுக்கு அப்புறம் ஐ வரும் இங்கிலீஷில், அதனால் ஐ போட்டாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரோட பிளேஸை மாற்றிருக்காங்க. அப்போ இங்கே எஸ் போட்டிருக்கணும், இங்கே என் போட்டிருக்கணும். கேக்கு அடுத்து எல் வரும், அதனால் இங்கே எல் போட்டிருக்காங்க. சரியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பேட்டர்னில் ஸ்பைடரை எப்படி எழுதணும் அப்படின்றத அவங்களோட கொஸ்டின். ஸோ ஸ்பைடரும் பாருங்கள் கரெக்டாக அதே 6 லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் 3 பேரும் ஒரு பேட்ச்சு, இதில் எஸ்ஸும் ஐயும் பிளேஸ் மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல இங்கே ஐ வந்திருக்கும், இங்கே எஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே பி இருக்குது, பி கியூ வரும் நமக்கு, அதனால இங்கே பியோட அடுத்த லெட்டரான கியூ எழுதிடணும். அடுத்து இவங்க 3 பேரும் ஒரு பேட்ச்சு, இந்த டியும் ஆரும் பிளேஸ் மாறிடும். அப்போ இங்கே ஆர் வந்திருக்கும், இங்கே டி வந்திருக்கும். ஈயோட அடுத்த ஆல்ஃபபெட் வந்து எஃப்ன்றதுனால இங்கே எஃப்னு எழுதியிருக்கணும். ஸோ ஐக்யூ எஸ்ஆர் எஃப்டின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் உங்களோட சரியான கோடிங். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ரோ ஆஃப் பாய்ஸ் ஏ இஸ் 10th ஃப்ரம் த லெஃப்ட். இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ இங்கே வந்து ஒரு ரோ இருக்குது. இதில் ஏன்ற பர்சன்ட் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேருந்து வரும்போது 10th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் பி இஸ் 9th ஃப்ரம் த ரைட். உங்களோட ரைட் ஹேண்ட், இதான் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 9th பொசிஷனில், ஸோ இது வந்து 9ன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இருந்து நம்பர் போடும்போது 9th பொசிஷனில் வந்து பி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன், ஏயும் பியும் பிளேஸை மாற்றிக்கிட்டாங்கன்னா, அதாவது இங்கே இருந்த பி வந்து இந்த பிளேஸ்க்கு போயிட்டார் அப்படின்னா, he becomes 15th from the left. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு பொசிஷன் வந்து 15th பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் த ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக இந்த ரோவில் வந்து எத்தனை பாய்ஸ் இருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பியோட சீட்டுக்கு ஏன்றவர் வந்தார்னா இங்கே ஃப்ரண்ட்லேருந்து அவரோட பிளேஸ் வந்து 15வது பிளேஸ். அதாவது பின்ற சீட்டு வந்து பின்னாடி இருந்து 9வது சீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக இந்த 15 9 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 24 கிடைக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து 15, இங்கேருந்து 9 சீட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 15 9 நம்ம சொல்கிறோம்ல, இது ஆக்சுவலாக ஒரே சீட்டை தான் குறிக்குது. இந்த பி உட்காந்துருக்கிற சீட்டோட நம்பர் தான் இங்கேருந்து வரும்போது 9, இங்கேருந்து வரும்போது 15ல். அப்போ ஒரே சீட் 2 தடவை கவுண்ட் ஆகிடும். அதனால் இதுலேருந்து ஒரு 1 மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 23 சீட்ஸ் இருந்திருக்கும். அப்போ அவங்க 23 பாய்ஸ் இருந்திருப்பாங்கன்றதா சரியான ஆப்ஷன். உங்களோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ABCDEF 6 நண்பர்கள் வட்ட வடிவில் சம தொலைவில் அமர்ந்துள்ளனர். ஒரு ரவுண்ட் டேபிளில் வந்து இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஏ என்பவர் வந்து பிக்கு வலப்பக்கமாக 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதில் 6 பேர் உட்காரதுக்கான இந்த டாட் நான் இங்கே வச்சுருக்கேன். அவங்க 6 பேரோட நேம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது ஏ அப்படின்றவங்க பிக்கு வலப்பக்கமாக 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் ஏ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்றவங்க எங்கே உட்காந்துருக்கணும்னா பியோட ரைட் சைடில் செகண்ட் பிளேஸில் உட்காந்துருக்கணும். அப்போ டெஃபினட்டாக பி வந்து இங்கே தான் உட்காந்துருந்துருப்பாங்க. அப்போ தான் பியோட ரைட் ஹேண்ட் சைடில் 2வது சீட்டில் ஏ வருவாங்க. அதனால் இங்கே தான் நம்ம பி போட்டிருக்கணும்.
அதே நேரத்தில் பி என்பார் சிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் யார் இருந்தாங்கன்னா சி இருந்தாங்க. அப்போ பியோட ஆப்போசிட் சீட்டில் வந்து சின்னு போட்டுக்கலாம். அடுத்து சி என்பார் டிக்கு இடப்பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அப்படின்றவங்க வந்து டிக்கு இடப்புறத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சி வந்து டியோட லெஃப்ட் சைடில் வந்திருக்கணும். அப்போ டி வந்து இங்கே உட்காந்துருந்துருக்கணும். அப்போ தான் டியோட லெஃப்ட் சைடில் சி வந்திருப்பேன். இவங்க எல்லாருமே உள்ளே ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க சர்க்கிள்லன்னு யோசிங்க. நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் உங்களோட ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் எங்கே வருதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஸோ சி இஸ் இமிடியேட் லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்களா, அதனால டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சி உட்காந்துருக்கிறதுக்கு வரைஞ்சிட்டோம். மேலும் சின்றவங்க வந்து இடப்பக்கமாக இருக்காங்க. மேலும் ஈக்கு நேர் எதிராக டி உள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியும் ஈயும் ஆப்போசிட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டி இங்கே இருக்காங்க. அப்போ டிக்கு ஆப்போசிட்டில் வந்து ஈ உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியாச்சு. எஃப் என்பவரும் வட்டத்தில் அமர்ந்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்ன்றவர் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே தான் உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட பிளேஸ் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி முதல் கொஸ்டின் பாருங்கள். ஏயின் இடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து இங்கே இருக்காரு. ஏயோட லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கிறது வந்து ஈ தான். ஸோ உங்களோட செகண்ட் ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், டி இருந்து கடிகார திசையில் அமர்ந்துள்ளவர்களோட சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆல்ஃபபெட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கு அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு டி உட்காந்துருக்காங்க. டிக்கு அப்புறம் கடிகாரம் இப்படி தானே சுற்றும், சி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் இ உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் எஃப் உட்காந்துருக்காங்க. இதுதான் அவங்க உட்காந்துருக்க சரியான வரிசை. இது உங்களோட முதல் ஆப்ஷன்லேயே சரியாக பொருந்திருக்கு பாருங்கள். பேசிக்காக ஒரு கேலண்டர் பாருங்களேன். இப்போ சாட்டர்டே இங்கே இருக்குது. சாட்டர்டே 1 அப்படின்னா அடுத்த சாட்டர்டே 8ல் வருது, அப்புறம் 15ல் வருது, அப்புறம் 22ல் வருது. அதாவது +7 ஆட் பண்ணிட்டே வரணும். ஆக்சுவலாக 1 வீக்குக்கு அப்புறம் தானே சாட்டர்டே வரும் நமக்கு. அப்போ ஒரு 7 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் 8 அப்படின்றது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1ஆம் தேதி சாட்டர்டே, 8ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 ஆக்சுவலாக 7ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா இதுக்குள்ளே 1 வீக் இருக்குது. அந்த 1 வீக் போயிடும். அப்போ வந்து பேலன்ஸ் 1ன்னு கிடைக்குதுல்ல. அப்போ அந்த 1 தான் அதே சாட்டர்டே. எந்த டே வருதோ அதில் வந்து அந்த ரிமைண்டர் 1 வந்துன்னா அதே டேயோட ரெப்படேஷன் தான் வரும். இப்போ சப்போஸ் 9 வந்து என்ன டே, இப்போ 1 இஸ் அ சாட்டர்டே, 9 வந்து எந்த டே அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 9 வந்து என்ன டே வரும், இஃப் 1ஆம் தேதி வந்து சாட்டர்டேனா 9 என்ன டே அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்குள்ளே எத்தனை வீக் இருக்குன்னு பார்க்கணும். 7ஆல் டிவைட் பண்ணணும். 1 7s are 7. இப்போ பேலன்ஸ் 2 வந்துடும். அப்போ செகண்ட் நம்பர். இப்போ நம்மளோட 1ஆம் தேதி வந்து சாட்டர்டே இல்லை, அப்போ வந்து 2 தானே கேட்டிருக்காங்க. 2ன்றது டெஃபினட்டாக எதில் தான் வரும், சண்டேல தான் வரும். அதனால தான் 9 வந்து சண்டேல வருது. இது வந்து பேசிக் ப்ரொசீஜர் உங்களுக்கு கேலண்டரில். இப்போ பாருங்களேன், இட் வாஸ் அ சண்டே ஆன் த January 1st 2006. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் January 1 2010ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது January 1 வந்து சண்டே அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ January 1 வந்து ஒரு சண்டே, ஆனால் அதோட இயர் என்னது 2006. 2006ன்றது முதல்ல ஒரு லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும் நம்ம. அதாவது 4 டேபிளில் டிவைட் ஆச்சு அப்படின்னா தான் அது வந்து லீப் இயர். அப்படி இல்லைன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நான் லீப் இயர். அப்போ இதில் எவ்வளோ டேஸ் இருக்கும்னா 365 டேஸ் இருக்கும். ஸோ 365 டேஸ்க்கு அப்புறம் வரப்போகிற டே என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 7 5s are 35 வந்துடும். ரிமைண்டர் வந்து 1, அடுத்து 5 இருக்குது. 7 2s are 14, பேலன்ஸ் 1 கிடைக்குது. அதாவது 52 வீக்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த 1 வந்துடும். 1ன்றது த சேம் டே தான். அப்போ வந்து அந்த இயரோட கடைசி டே என்ன டேவாக தான் இருக்கும்னா சண்டேவாக தான் இருக்கும். ஏன்னா இது என்ன இயர், இது வந்து ஒரு நான் லீப் இயர். அப்போ இது வந்து சண்டேல ஸ்டார்ட் ஆச்சுன்னா சண்டேல தான் முடிஞ்சிருக்கும். அப்போ டெஃபினட்டாக January 1 நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்ல, அதாவது 2007 ஸ்டார்ட் ஆகும்ல, அது கண்டிப்பாக என்ன டேவாக இருந்திருக்கும், மண்டேவாக இருந்திருக்கும். ஏன்னா சண்டேல ஸ்டார்ட் பண்ணி சண்டேல தான் அந்த இயர் முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி இப்போ 2007ன்றது என்ன இயர், இதுவும் ஒரு நான் லீப் இயர் தான். ஸோ நான் லீப் இயர் அப்படின்னாலே இதே 365 டேஸ் இருக்கும். இதே கால்குலேஷன் படி எதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, மண்டேல ஸ்டார்ட் ஆன இயர் மண்டேல தான் முடிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக அடுத்த இயரான 2008 இருக்குல்ல, ஸோ 2008 வந்து எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னா உங்களோட டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன் டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னும் இது ஒரு நான் லீப் இயர், மண்டேல ஸ்டார்ட் பண்ணி மண்டேல தான் முடிஞ்சிருப்பாங்க. ஸோ இது டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் 2008ன்றது 4ஆல் டிவைட் ஆகும். இது ஒரு லீப் இயர். ஸோ லீப் இயர் அப்படின்னும் போது 366 டேஸ் இருக்கும். ஸோ நம்ம 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 2 கிடைக்கும் போது ஸோ இது டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகி டியூஸ்டேல இந்த இயர் முடிஞ்சிருக்காது, வெனஸ்டேல தான் முடிஞ்சிருக்கும்.
ஸோ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஜனவரி 1 2009 வரும்போது வெனஸ்டேல ஸ்டார்ட் ஆகாது, தேர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரே லீப் இயராக இருந்ததுனால. ஸோ இது வந்து தேர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க, 2010 தானே இப்போ கேட்டிருக்காங்க. ஆனால் 2009ன்றது என்ன இயர், ஒரு நான் லீப் இயர். நான் லீப் இயர் அப்படின்னா ரிமைண்டர் 1ல் தான் நம்மளுக்கு முடியும். அப்போ அதே டேல தான் அது முடிஞ்சிருக்கும். அப்போ 2009ன்ற இயர் தேர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆகி தேர்ஸ்டேல தான் முடிஞ்சிருக்கும். அப்போ 2010 டெஃபினட்டாக ஃப்ரைடேல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ ஃப்ரைடே தான் 2010ஓட ஃபர்ஸ்ட் டேவாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே அப்படின்றது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.